வணக்கம், நான் உங்கள் டாப்டன் ரமேஷ். இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் ஜே டிவியில் காதல் தின சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓய்யா ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ், இணைந்து வழங்குவோர் டியூரக்ஸ் மெத்தைகள் மற்றும் தலவாணிகள், பிரிந்து வழங்குவோர் ஜிங்கா கோல்ட் சாக்லேட்ஸ். வாங்க நம்ம தெரிய மாசம் நிகழ்ச்சிக்கு போகிறோம். ரமேஷ், ராசி பலன் ப்ரோக்ராம். சாரி, ஜோதிட நிகழ்ச்சி. இனி நமக்கு ஜோதிட பலன்கள் சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணாகுடியிலேருந்து வந்திருக்கிற ஜோதிட பிரியாமணி. ரமேஷ், அது பிரியாமணி இல்ல, பிரியாமணி இல்ல, சிகா. மாலைக்கா, ஜோதிட சிகாமணி. ஜோதிட சிகாமணி திரு கேகு. அப்புறம் சார் பாயிண்ட் ஸ்டாப் கெட்ட வர மாதிரி சார், கேகு திவாகரன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சாக்ஸுகள்னா கால் கழிட்டு வர மாட்டீங்களா? சரி சார். நம்ம டிவியில் உங்களுக்கு தெரியும் சார். நம்ம நேயர்களுக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உருகி உருகி போறதடி உள்ளம். ஆக மொத்தத்தில் இந்த படம் ஜோ முதல் பாதி கொஞ்சம் சூப்பராகவே இருந்தாலும் இரண்டாம் பாதி அதை விட சூப்பராகவே இருந்தனால ஆக மொத்தத்தில் ஜோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கோ. தம்பி, உங்க ராசி என்ன? முதல் பாதி கூயம், ரெண்டாம் பாதி வாயும், ஆக மொத்தத்தில் கும்பம். இந்த வருஷம் முழுசா பம்மும். டேய், இந்த மாதிரி பண்ணிட்டு தான் எந்திரிச்சு போயிடுவான். ஏன்னா என்ன வச்சு கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கியா? கோவப்படாதீங்க சார். காலை வராங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். அதை முதல்ல பண்ணியா? சரி, ஓகே. லவ்வர்ஸ் டேன்னு போட்டு என் உயிரை வாங்குறான். சார், என் பேர் சிவா, ராசி தனுசு. ரொம்ப வருஷமாக லவ் பண்ண பொண்ணு கொஞ்ச நாளாக பேச மாட்டேறா. வாட்ஸ்அப்பில் டிபி காட்டல, என்னான்னு தெரியல. ரொம்ப நாளாக பேசி இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி பேச கேட்டுச்சு. தனுசு ராசிக்காரர்கள் எப்படி? தனுஷ் கேப்டன் மில்லர் அவர் கை தூக்கி வளர்த்து அறிமுகப்படுத்திட்ட ஆளாலே தாக்கப்பட்டு அயலான் வெற்றி அடைஞ்சிச்சு. அதுபோல கூட இருக்கும் நண்பராலேயே நீங்க தாக்கப்படுவீங்க. இதுதாண்டா என் ஆளு அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டீங்க. அங்க ஓடி போயிட்டா நீ என்ன பண்ணுவ கேளு அப்படின்னு சொல்லியிருப்பான். முடிந்த வரையில் இன்ஸ்டாகிராம்லேயே அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்டாக மாற்றிட்டேன். அனைத்து ஆப்புகளையும் பாஸ்வேர்டு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்க பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் அண்டை விடாதீங்க. அண்டை விட்டா தூக்கிட்டு போயிடுவான். சீக்கிரம் போய் அம்மா அப்பா காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிடுங்க. ஓகே சார். சொல்லுங்க. வணக்கம் பாலா சார். வணக்கம். அன்பு மேஷராசி. February 14 ஒரு பொண்ணிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க பாலா சார். மேஷராசிக்காரர்கள் மோசமான செயலை கூட ஆசமாக மாற்றக்கூடிய திறன் படுத்தவர்கள். இந்த வருடம் உங்களுக்கு லவ் ப்ரப்போசலா வந்து குமியும். எதுவரை அப்படின்னா சார், அது வரை தான் ஃப்ரீ. எதுவரை அப்படின்னா உங்களுடைய தாய் உங்களை வந்து எழுப்புற வரைக்கும். உங்களோட தாய், அதாவது ஒரு தாய் ஒரு மாடு அது குட்டிக்கு வச்சிருக்கிற பாலை நல்ல கறந்து அப்பா எடுத்துட்டு வந்து டீ போட்டு கொடுத்த உடனே அதை வாங்கி குடிச்சிட்டு காலங்காத்தாலே எனக்கு போன் அடிக்கிறியாடா. இந்த மேசராசிக்காரன்லாம் காலில் அட்டன் பண்ணாதையா? சொல்லுங்க சார். என்னோட பேர் வெங்கட், மகர ராசி. நல்ல காதல் புதன முடியும் மோதல். உங்களுக்கு கிரகநிலை சரியில்லாதனால உங்க காதல் மோதலில் தான் முடியும். நான் தான் சரியில்லை. 20 காதல் முடிஞ்சு 21. 21வது காதல். கனா இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா? நிச்சயமாக பரிகாரம் உண்டு. உங்க வீட்டிலே காட்டன் புடவை, அதாவது காட்டன் புடவை, பூனம், சில்க் காட்டன் போன்றவற்றை தவிர்த்து விட்டு 100% காட்டன் புடவையை எடுத்துக்கொண்டு நடு உத்தரம், வீட்டில் உள்ள நடு உத்தரத்திலே 2 பேர் முடித்து இழுத்தாலும் அவிழாத அளவுக்கு முடிச்சை போட்டு விட்டு தூக்கிலே தொங்குங்கள். 21 காலம் செய்து விட்டு எனக்கு போன் அடிக்கிறான் மயிராண்டி. கனெக்ட் பண்ற, நீ கட் பண்ணு. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், லியோ படத்துல ரெஸ்ட் இன் பீஸ் சாங் போடுங்க சார். சார், அந்த நிகழ்ச்சியில் ரிஷப ராசிக்காரர் ஆட்கள். சார், நீங்கள் ரிஷப ராசிங்களா? ஆமாம் சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு நாங்க ரெஸ்ட் இன் பீஸ் பாட்டு போட தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன், மன அழுத்தம், லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபெயிலியர்ஸ், இதன் காரணமாக இந்த 4 மாத காலங்களிலேயே உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் பாடல் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமிலே உன் முகத்தை பார்க்குறீங்க அது போன்ற பாடல்களும் ஒழிக்க செய்வார்கள். கட் பண்ணி விடு. சொல்லுங்க சார். வணக்கம் சார். என் பேர் அரவிந்த் சாமி, கடகராசி சார். வட்ட பொம்பளை பிள்ளைகளை போய் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு அடி விழுகுது சார். இந்த வருஷம் ஏதாவது அடி விழுகாம தப்பிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு சார்? பொதுவாக கிரகங்களின் நிலை சரியாக இல்லாத போது கட்டைகள் சரியா அமைவதில்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டம், சதுரம், செவ்வகம், அரக்கோணம், சார் கனசதுரம்,
கணேசதுரம், இன்னும் கோணங்கள்ல என்னென்னலாம் இருக்கு. கும்பகோணம். மீதமுள்ள ராசிகளுக்கு இந்த நாயை சொல்லிடும். சரி சார், ஓகே கோபப்படாது. அப்ப பொத்திட்டு உட்காரணும். அப்ப நான் என்ன பண்ணேன்? உனக்கும் அதே தான்மா, கட்டம் சரியில்லைன்னா பொத்திக்கிட்டு தான் உட்காரணும். சார் வணக்கம் சார், என் பேர் கீதா. உங்க பேர் கீதாவோ இல்ல சார் அடிக்கடி உங்களுக்கு சிம்பு கேரக்டர்லாம் வெளில வந்துருக்கு சார். ஜோசியம் மட்டும் பண்ணுங்க. எனக்கு ஜோசியம் வரல. ஹலோ சார். ஏன்னா எனக்கு ஜோசியம் வந்துச்சு. டாக்டர் சுரேஷ் சார் சார். எனக்கு கூட வாய்தா பேசினா கண்ட்ரோல் பண்ணிட்டு. சார் கேக்கு சார். சொல்லுங்க மேடம். கேக்குதா? லைன்ல தான் மேடம் இருக்கோம். சார். புரியல. சார் என் பேர் கீதா. நான் மிதுன் ஒரு பையனை லவ் பண்ணேன். மிதுன ராசி சார். அவன் 3 இயர்ஸ் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் பிரேக்கப் ஆயிடுச்சு. ரீசெண்டாக அவனை நான் பார்த்தப்ப எனக்கு பழைய ஃபீலிங்ஸ்லாம் திரும்ப வருது சார். சார் அவர் ராசிப்படி நாங்கள் ஒன்றா சேருவோமா சார்? நீங்க பிரிஞ்சு இருந்த இடைப்பட்ட காலத்துல என்னமா செஞ்சுட்டு இருந்தீங்க? இப்போ மிஸ்டேக்னா சுதன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன் சார். இப்போ எனக்கு சுதனும் வேணும், மிதுனும் வேணும். நீங்க நம்பரை மாத்தி தப்பா இந்த ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க. இதற்கென பிரத்யேகமாக பக்கத்து செட்டிலே ஒரு சொல்வதெல்லாம் போய் சேனல்ல ப்ரொமோஷன் பண்ண அந்த பிளான் கட் பண்ணியாச்சு. சார் நான் அம்பி பேசுறேன். நான் கும்பராசி. நந்தினி லவ் பண்ணவே மாட்டா. உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். அதனால நீங்க விரும்புறதெல்லாம் கிடைக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா 3ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். சனியா? நான் சொல்றத சந்தேகம் இருந்தா அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தோ எடுத்து பாக்குறேன். 4ஆவது இடத்திலே உங்க கிரஷ் இருப்பார்கள். அட ஆமா இருக்காள். 3ஆவது இடத்திலே சனி, அதாவது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரா? ஆமா சாரி. அவர் தான் உங்களுக்கு சனி. நீங்கள் எந்த ஐடிக்கு ஃபாலோ கொடுத்தாலும் அவர் ஃபாலோ செய்து உடனே ஹாய் போட்டு டேட்டிங் அழைச்சிட்டு போயிடுறார். அடங்கடங்காரா. முடிந்த வரையில் அவரை அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா? இருக்கு. ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அவரை நீங்களே லவ் பண்ணுங்க. ஃபேக் ஐடியா? அப்பதான் உங்க லவ்வர்ஸ்ட்டு அவர் வரமாட்டார். அதான் ஒரே தீர்வு. அது தப்பு இல்லையா? நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ என் பேர் ராகுலுங்க. நான் வந்து சிம்மராசிக்காரனுங்க. பல வருஷமாக ஒண்டிக்கட்டையாகவே இருந்துட்டேனுங்க. இந்த வருஷமாவது கூட்டாக சேருவேனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி சிங்கம் காட்டு ராஜா என்று சொல்லி தனியா ஒதுக்கி விட்டாங்களோ அது போல நீங்களும் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தான் இருக்கணும். கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. கேது பகவான் கேட்டதெல்லாம் அள்ளி தருவார். எத்தனை வருஷமுங்க? ஒரு 10 வருடம். ஏதோ 10 வருஷங்களா? ஆமா. அப்ப நேரம் 60 கல்யாணம் பண்ணி போடலாங்களா? இல்லை, அதுவும் நடக்காது. அதுக்குள்ள பழகி செத்து போயிடுவார். சுடுகாட்டில் புதைத்தால் கூட சுற்றி பெண்கள் பிணம் இருக்காது. தனியா ஒரு லேண்ட் வாங்கி அதுல குழி தோண்டி புதைச்சிட்டு பார்த்து கல்லறையிலே சிங்கிள் தான் கெத்துன்னு எழுதி கொடுத்து கருத்துரை பிடிச்சவன். ஹலோ சார் வணக்கம். என் பேர் குமார் சார். விருச்சிக ராசி. 5 வருஷமா ஒரு பொண்ணை உயிருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே சண்டையாவே போயிட்டு இருக்கு 2 பேருக்கும். இது என்ன பண்றதுன்னே தெரியல உங்க சார். மனைவிக்கு என்ன ராசி? விருச்சிக ராசி சார். விருச்சிகம் பிளஸ் விருச்சிகம் இஸ் ஈக்குவல் டு விருச்சிகம். இஃப் ஐ எம் நாட் ராங் ஆஸ்ட்ராலஜிக்கலி. சொல்லியிருக்கேன். இல்லை சார். பரிகாரத்தை சொல்லிடுங்க. பாவம். பரிகாரம் ஒன்று, நீங்க ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடுங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு குழந்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. இல்ல அவ்வாறு செஞ்சா அவங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. அப்படியா இது சார்? வழியே சரி இல்லை. சார், சரி சார். ஓகே சார். நன்றி, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஐயா என் பேர் கண்ணன். கன்னி ராசி. சரி. ராசியில தான் கண்ணி இருக்க வழிய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அந்த கன்னிகள் எப்போ வருவாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இது போன்ற பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, நானும் சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா நானும் கன்னிராசி தான். கன்னிராசி இருக்கும் இடத்தை சுற்றி பெண்கள் இருப்பார்கள் என்று பொதுவாக ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறு. இப்போ நான் இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன். என்னை சுற்றி ஒரு 20-25 பயோ தடிமாடு மாதிரி நிற்கிறானோ, ஒரு பெண் கூட இல்லை. ஆனா வீட்டுக்கு சென்றால் என் மனைவி ஸ்டுடியோவில் பெண்களுடன் தானே இருந்துகிட்டு வருகிறாய் என்று கேட்பார். இதெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் வீசிக்கிட்டே இருங்க வலைய. மாட்டோம். மாட்டுறது மாட்டும், மாட்டாது மாட்டும். சார் என் பேர் குமுதா சார். நான் லாஸ்ட் 6 இயராக ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ரீசெண்டாக பார்த்துட்டு எனக்கு ஆன்லைனில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சான். பட் அவன் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கேரிங்காக எமோஷ்னலாக சப்போர்ட்டாக இருக்கான் சார். அதனால எனக்கு என் லவ்வர் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் இப்போ என் ஆள் கூடவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இல்லை இந்த பையன் கூட சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கலாமான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது சார். நீங்கள் எந்த ராசிமா? மீன ராசி சார். கெண்டை மீன் ராசியா கெளுத்தி மீன் ராசியா? கிழங்கா மீன் ராசி சார். நினைச்ச நீ சொல்லும் போதே கிழங்கா மீனாத்தான் இருக்கும். நீ ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டு தொட்டியில் இருக்கக்கூடிய மீன் போல பயணிக்கணும். அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது.
அதை விட்டுவிட்டு பாய் பெஸ்ட் என்னும் ஆற்றில் பயணிக்க நினைத்தால் கடலில் தான் கொண்டு போய் விடும். அங்கு திமிங்கலம், சுறா போன்ற மோசமான மீன்கள் இருக்கும். அதன் பிடியில் சிக்கி கருவாடாக வெளிவருவாய். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்ப எதுவும் பரிகாரமே இல்லையா? இருக்குமா, பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும்னா? இன்ஸ்டாகிராமிலே ஜோதிட சிகாமணி அப்பர் ஸ்கோர் 1848 ப்ளூடிக் என்று ஒரு ஐடி இருக்கும். பயோவில் நத்திங் இஸ் பர்மனன்ட், ஆஸ்ட்ரோ இஸ் மை பேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஐடிக்கு ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. முக்கியமாக வேனிஷ் மோடில் போட்டுட்டு மெசேஜ் அனுப்புங்க. இல்லாட்டி ஆற்றுல இருக்க மீனை தூண்டி போட்டு எவனெல்லாம் பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க தம்பி கூட உங்களுக்கு மெசேஜ் எடுத்து கரெக்ட் பண்ணிடுவாப்புல. ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிமா மீனராசிக்கு. ஐயா, என் பேரு லிங்கம். எனக்கு துளாராசி. எப்ப பார்த்தாலும் என் லவ்வர் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அது எப்ப நிறைய பகுதிக்கு வரும்னு சொல்லுங்க ஐயா. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உதய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கு. 9ஆம் இடத்திலே இலை ஆட்சி பெற்றிருக்கு. எதிர்காலத்திலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது. என்னையா சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? இந்த மாதிரிதான் உங்க ராசியை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கடைசி வரைக்கும் கையில முடிச்சுட்டே இருக்க வேண்டியது. எதையா சொல்றீங்க? தராசு சொல்றேன். துலாம் ராசிக்காரர்கள் திராசை கை பிடித்து கொண்ட பதி நிற்பாங்க. ஐயா, இதுக்கு எதுவும் பரிகாரம்லாம் ஒண்ணும் இல்ல. பணியார வித்தா வாங்கி சாப்பிடும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் கடைசி ஒரு கால் பேசுவோம் சார். ஒரு சந்தேகம் கேட்கணும். டாக்டர் சார் இருக்காங்களா? டாக்டர் சார்? ஆமா டாக்டர் சார் தான். நீங்க நைட் இரவு 11 மணி ஷோ என்று நினைத்துக்கிட்டு காலை 11 மணி ஷோக்கு கால் பண்ணிட்டு இட்ஸ் ஏஎம் நாட் பிஎம். அப்ப என் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? இல்லப்பா, நான் போய் சனி பகவான 9 தடவை சுத்துன்னு சொல்லுவேன். நீ போய் சுத்தி விட்டு ஓம் பிரச்சனை சரியாகல நினைக்க கூடாது இல்லையா? சரியான நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகத்தை கேட்டுக்கங்க. ஐயா கேக்கு திவாகரன் வந்து நம்மளுடைய அனைத்து ஜோதிட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவா நல்ல முறையில் வந்து பதிலளிச்சாரு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு எதுவும் ஒரு பரிகாரம் இருக்கு பரிகாரம் இருக்கு. இந்த 12 ராசிக்கு தான் இந்த பரிகாரம் மாதிரிலாம் இல்லை. அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து வழிபாடுகளுக்கும் எல்லாத்துக்கும் உண்டு. அது என்னன்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அதை அழுத்திட்டு பெல் பட்டனே அழுத்திக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்க நண்பருக்கு ரிலேட்டபிளா இருந்தா அவருக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.